தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பேவிடம் பிரார்த்தனை. அசிசியின் புனித பிரான்சிஸின் மிகவும் விசுவாசமான மகனான புனித மாக்ஸ்மில்லியன் மரிய கோல்பே கடவுள் மீதான அன்பினால் தூண்டப்பட்டு வீர நற்பண்புகளை பயிற்சி செய்து உண்மையான அப்போஸ்தலிக்க செயல்களை செய்து வாழ்க்கையில் பயணம் செய்தீர்கள். உம்மை மதித்து உம்மை நாடி வரும் எங்கள் மீது உமது பார்வையை திருப்பும். மாசற்ற கன்னியின் ஒளியால் பிரகாசித்து எண்ணற்ற ஆன்மாக்களை பரிசுத்தத்திற்கு கொண்டு வந்து தீமையை நன்மை வெற்றி கொள்வதற்கான பல்வேறு அப்போஸ்தலிக்க முயற்சிகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் உலகம் முழுவதும் கடவுளின் அரசை விரிவுபடுத்தினீர்கள். நன்மை செய்வதற்கும் பல ஆன்மாக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்கும் தேவையான ஒளியையும் பலத்தையும் எங்களுக்காக பெற்றுத்தாருங்கள். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிபூரணமாக ஒத்துப்போய் ஐக்கியப்பட்ட நீங்கள் அண்டை வீட்டாரின் மீது மிகுந்த அன்பை அடைந்ததால் உண்மையான நற்செய்தியின் அன்பின் சாட்சியாக சக கைதிக்கு ஈடாக உங்கள் உயிரை சுதந்திரமாக அளிக்க முடிந்தது. எங்கள் சார்பாக இயேசுவிடம் மன்றாடுங்கள். அதே அன்பின் நெருப்பால் நிரப்பப்பட்டு எங்கள் விசுவாசமும் நல்ல முன்மாதிரியும் மற்றவர்களையும் கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து நித்திய ஜீவனின் வெகுமதியை பெற எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கட்டும். அங்கு நாங்கள் உங்களுடன் சேர்ந்து நித்திய மகிமையில் ஆண்டவரை என்னென்னும் புகழ்வோம். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. 19ஆம் நூற்றாண்டின் மிகச் சிறந்த புனிதராக கருதப்படுபவர்தான் புனித மாக்ஸ்மில்லியன் மரிய கோல்பே. அன்னை மரியாளின் தீவிர பக்தராகவும் கடவுளின் சிறந்த போதகராகவும் அறியப்படுபவர் புனித மாக்ஸ்மில்லியன் கோல்பே. 1984ஆம் ஆண்டு போலந்தில் பிறந்தார். சுமார் 10 வயதில் கன்னி மரியாளின் தரிசனத்தை பெற்றார். அவருக்கு ஒரு வெள்ளை கிரீடமும் மற்றும் ஒரு சிவப்பு கிரீடத்தை வழங்கினார். இது தூய்மை மற்றும் தியாகத்தை குறிக்கிறது. அவர் இரண்டையுமே தேர்ந்தெடுத்தார். இது அவரது எதிர்கால வாழ்க்கையின் முன்னறிவிப்பாகும். 1910இல் இவர் பிரான்சிஸ்கன் துறவற சபையில் சேர்ந்தார். 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது நிபோகலனாவில் ஆயிரக்கணக்கான அகதிகளை, குறிப்பாக யூதர்களை அவர் வரவேற்று அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். 1941ஆம் ஆண்டு புனித மாக்ஸ்மில்லியன் நாஜிக்களால் கைது செய்யப்பட்டு ஆஸ்விட்ஸ் வதை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மற்றொரு கைதிக்காக தனது உயிரையே தியாகம் செய்து பட்டினி கிடங்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 14, 1941 அன்று கார்போலிக் அமில ஊசி மூலம் அவர் இறந்தார். போப் ஆண்டவர் 2ஆம் ஜான் பால் அவரை அக்டோபர் 10, 1982 அன்று புனிதராகவும் தொண்டு தியாகியாகவும் அவர்களை அறிவித்தார். புனித மாக்ஸ்மில்லியன் கோல்பே பத்திரிகையாளர்கள், குடும்பங்கள், அகதிகள், கைதிகள், வாழ்க்கைக்கு ஆதாரமான இயக்கம், இரசாயன போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் உணவு கோளாறுகள் உள்ளவர்களின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். இவருடைய வல்லமைமிக்க மன்றாட்டை இன்று நாம் வேண்டி அவர் வழியாக இறையருள் பெறுவோம். மேலும் இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை, நம் உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது கடவுளின் கட்டளை. பலவீனமானவர்களால் ஒருபோது மன்னிக்க முடியாது. மன்னிப்பு என்பது வலிமையானவர்களின் பண்பு என்று நம்முடைய அண்ணல் காந்தி அவர்கள் சொல்வார். மன்னிப்பது என்பது அன்பின் மிக உயர்ந்த அழகான வடிவம். அதற்கு ஈடாக நீங்கள் சொல்லனா அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் என்று ராபர்ட் முல்லர் என்கிற அறிஞர் கூறுவார். நம்மை நாமே மன்னித்துக் கொள்வது மிகவும் கடினம். எனவே மற்றவர்களுடன் தொடங்குவது சிறந்தது. இது கிட்டத்தட்ட வெங்காயத்தை உரிப்பது போன்றது. அடுக்கடுக்காக மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் உங்களை நீங்களே மன்னிக்கக்கூடிய நிலைக்கு வருவீர்கள். இதையே நம்முடைய பவுலடியார் கொலோசியர் திருமுகம் 3வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் இவ்வாறு நமக்கு குறிப்பிடுகிறார். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள்,
ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த ஆலோசனைகளை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி நம்மோடு உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளை மனதார மன்னித்து அவர்களுக்காக இறைவனிடத்தில் இன்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையுமான தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். எங்களை உமது வலிமை வாய்ந்த புயமாக மாற்றியவரே, அதிலே ஆற்றலாக எங்களுக்குள் உறைபவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. எங்களுடைய வலிமை எங்களுடைய பணத்திலோ அறிவிலோ அழகிலோ உறவுகளிலோ நகைகளிலோ பதவிகளிலோ இல்லை. மாறாக எங்கள் வாழ்வின் ஆதாரமான உம்மிடத்தில் உள்ளது. கோலியாத்தை எதிர்த்து சென்ற சிறுவன் தாவீது சொன்னான், நான் வாழும் கடவுளின் பெயரினால் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அடையாளத்தை கடவுளில் வெளிப்படுத்தி தனது கரங்களில் இருந்த சாதாரண கூழாங்கற்களால் மாமிச மலையான கோலியாத்தை நிலத்தில் வீழ்த்தி கொன்றான். அவன் ஆடு மேய்ப்பவனாக சிவந்த மேனியும் மெலிந்த உருவம் கொண்ட சாதாரண சாமானிய மனிதனாக இருந்தாலும் தன்னில் இருப்பவரை உணர்ந்ததால் பயிற்சி பெற்ற வீரனையும் பயமில்லாமல் சந்தித்தான். இன்றும் என்னில் இருப்பவரை நான் உணர்ந்தால் அசாதாரணமான காரியங்களை என்னாலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தருபவரே, எமது கரங்களில் இருப்பது சாதாரண கூழாங்கற்களாக தென்படலாம். ஆனால் கைகளில் என்ன இருக்கிறது என்பதில் அல்ல, மாறாக எனக்குள் வாழ்பவரின் ஆற்றலை உணர்வதில்தான் என்னுடைய எதிரியின் வீழ்ச்சி அமைகிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, என் நம்பிக்கை முழுவதையும் உம்மிடத்தில் வைக்கின்றோம். என்னிடத்தில் உள்ளதை வைத்து எதிரியை சந்திக்க முடியாது. மாறாக என்னிடத்தில் உறைபவரை வைத்து என் எதிரியை மேற்கொள்ள முடியும் என்ற என் தெய்வத்தின் குரல் என்னுடைய காதுகளில் எப்போதும் ஒலிக்கட்டும். என் ஆண்டவரின் ஆற்றலால் நான் எந்த மதிலையும் தாண்டி செல்வேன். என் ஆண்டவரின் துணையால் எந்த எதிரிகளையும் வீழ்த்திடுவேன். எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற தூய பவுலடியார் மற்றும் புனித தாவீதினுடைய ஜெபத்தை எங்களுடைய ஜெபமாக மாற்றி நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இன்னல்களையும் இக்கட்டுகளையும் உமது துணை கொண்டு வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இன்று நாங்கள் நினைவு கூறும் மாக்ஸ்மிலியன் மரிய கோல்பாவை போல எங்களுடைய அயலாரை நேசித்து அவர்களுக்காக எங்கள் உயிரையும் கொடுக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். எங்களுக்கு துரோகம் செய்த, ஏமாற்றிய, துன்புறுத்தி கொடுமை செய்த, ஏளனம் செய்த எங்கள் பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அயலார்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்களில் அவர்கள் ஏற்படுத்திய காயங்களையும் நீர் ஆற்றி எங்களுக்கு ஆறுதலையும் நீதியும் வழங்கும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் சரணாகதியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய ஆற்றலால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். புனித மரிய கோல்பேவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.